இந்த நீதிமன்ற முடிவுக்குள் தீர்ப்பை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு மீண்டும் உங்களுக்கு சந்திப்பு இல்ல சார் இன்றைக்கு இல்ல அவங்க தொடர்ச்சியா வச்சக்கூடியது ஒரு தண்ணி பாட்டு கூட ஏற்படுத்தல. பிஎம் ரிப்போர்ட்ல நீர்ச்சத்து குறைபாடுனாலதான் இறந்திருக்காங்க. ஒரு எந்த கட்சி நிர்வாகிகாவது பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தப்பிச்சு போவாங்க. அதற்கான உரிய பதிலை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறோம். அவங்க எந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் கோர்ட்ல கொடுக்கல. அதே போல எங்களுடைய மாவட்ட கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தனி கொடுத்திருக்கிறார்கள். அது பிரச்சனை இல்லை. லத்தி சார்ஜ் செஞ்ச பிறகு அங்க ஒரு டிஷ் இருந்தது, அதில் போய் விழுந்திருக்கிறார்கள், ஸ்ப்ரே செய்திருக்கிறார்கள் என்கிறதை ஆவணமாக நாங்கள் நீதிமன்றத்தில் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். நீதிமன்றம் நிச்சயமாக முடிவு செய்யும். உள்நோக்கத்தோட தான் இது நடந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆனா உள்நோக்கம் இருந்தா நாங்க கொலை வழக்கை பதிவு செஞ்சிருக்க மாட்டோமே. கொலை வழக்கை நாங்க பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி அது வேற. அதாவது இந்த லீகல் இதுக்கு தான் போகாதீங்க, அது வேற. ஏன்னா இது போய் கொலை வழக்கா பதிவு செய்ய முடியாது அவங்களால. இந்த 304 நெக்லிஜென்ட் ஆக்ட்ங்கிறது எங்களுக்கு